அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறியா? அது அவன் அதை சொல்றான், இவதை சொல்றான், ரெண்டு காரியம் தோல்வியா போச்சு, இதனால பயமா இருக்குது, நான் எப்படி கட்டூடு வாங்குறதா இல்ல ஊடு கட்டுறதா அப்படின்னு கேட்டு நிற்கிறியா? தாயி சுகம் கடன் பட்டுக்காத, இருக்கிற இடத்துலயே மனை கட்டலாமாயா? நான் இருக்கிற தகுதி மனையில எந்த விதத்திலும் சிக்கல் இல்லாத முடிச்சு கொடுத்தான். போதுமா தாயி? அவன் அதை சொல்றான், இப்ப இதை சொல்றான், அதெல்லாம் உடைக்க வேண்டாம், புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இது நாள் வரைக்கும் உனக்கு நேரம் காலம் வக்கரிச்சிட்டு இருந்தது, புரிஞ்சுதா? இப்ப வந்து என் பட்டியல சேர்த்துட்டீங்களா? அப்புறம் நான் இருக்கிறது உனக்கு என்ன நடந்துரு? எந்த எதிர்ப்பு வந்தாலும் கூடவே நான் நிக்கிறேன். பயப்பட வேண்டாம், அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்துறேன். அது போக குழந்தை 7 நீ பட்டியல கேட்டுட்டு நிக்குது, விட கொடுத்துறேன். அடியா அங்க கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி 6ஆம் பெருகி நிக்குதே, காரியம் சேதாரமாய் நிக்குது. அந்த காரியம் நல்லபடியா கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இருந்தாலும் நல்ல காரியம் உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? அது போக வருமானம் பார்க்க மாட்டேங்குது, உடம்பு ரீதியாகவும் தொந்தரவு, உள்ள ரீதியாகவும் தொந்தரவு. இல்லையா? இப்படி பல குழப்பத்துல போட்டுட்டு நிக்குது. இந்த பாதுகாப்பு நான் இருக்க புரியுதா? புரியலையா? நீங்க மொண்டிக்கட்டுல போட்டு வச்சுட்டாங்கப்பா, அதனால்தான் நீ தங்கமே தந்தாலும் தகரமா போயிடுது, புரிஞ்சுதா? ஜெஸ்ஸ காமிக்கிறப்பா காரியத்தை முடிச்சு கொடுத்துற, கவலைப்படாத. இந்த பாதுகாப்பு தாய் தாப்புமா இருக்குன்னாயா, இன்னைக்கு 1000 எடுத்தாலும் ரேட்டுக்கு முதல்ல ரேட்டுக்கு வர்றப்போ போதுமா? அடியா அங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உத்தரவு கேட்டுட்டு வந்து நிக்கிறியா? இல்லையா? இன்னைக்கு 4வது எந்த முகம் போனாலும் காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரமா நிக்குது. தொழில் முறையும் சின்னாமனப்பட்டு போச்சு, இல்லத்திலையும் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிற. இன்னைக்கு சவால் போடுறாங்க, விடக்கூடாதுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? மரம் ஒன்னா சொல்லி கொடுக்குதா? ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. இந்த பால் கருப்ப நானுக்கு தகுதி மனிதன் உத்தரவு போட்டு காரியத்தை மொட்டி கட்டி நிற்கிற அதை கட்டையை முடைச்சு உன்ற காரணத்தையும் நடத்தி கொடுத்தாங்க. போதுமா? எச காமிக்கிறது. அதை பத்தி நீ அங்கலா போட்டு கிடக்க வேண்டாம். தாயின் தப்புமா நான் இருக்கிற முனமுடியாத சாட்சி கொடுத்தாங்க. போதுமா? குன்னத்தூருக்கு பக்கத்துல சொக்கனூர். இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார வருமானம் பத்த மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள நில குழஞ்சு நிக்கிறாயா? வருமானம் பத்த மாட்டேங்குது, நிம்மதியும் இல்ல, தொழிலும் சின்ன பின்னப்பட்டு நிக்குது, எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. அது போக இன்னைக்கு மனைக்கு மத்தது எல்லாத்துக்கும் சில குறி போட்டு நிக்கிறாயா? கலங்க வேண்டாம், நான் இருக்கிற தகுதி மண்ணில் கட்ட உடைச்சாச்சாயா, காணாமர தலையுமாயா. இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு மாற்றம் சொன்ன கடுவுக்குள்ள முடிச்சு கொடுத்தேன். போகிறோம் போ. தாயி அடியா அங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு உத்தரவு கேட்டுட்டு வந்து நிக்கிறியா? தொழில் முறைக்கு சேரி, இல்லத்துக்கு சேரி, இன்னைக்கு தடுமாறி போய் நிக்குதப்பா. இந்த தடுமாற்றத்தை நீக்கி கொடுத்து எனக்கு அள்ளிப்படியா இருந்து அம்பார் போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறோம். இல்லையா தாயி? தாயி ஏமாந்த குளம் பொழைச்சிருச்சே, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி நம்பி இன்னைக்கு நிலவளைஞ்சு போய் இன்னைக்கு கைவிட்டு போட்டு வந்து நிக்குதுன்னு சொல்றேன். புரியுதா? புரியலையா? அந்த தொழிலையும் பெருக்கி போடலாமாயா? சிக்கலை முடிச்சு கைப்பற்றி கடனை முடிச்சு கொடுத்துறேன். போதுமா தாயி? இன்னும் சில விளக்கமெல்லாம் இருக்குது, அது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்கிற தகுதி மண்ணில நீ நம்பி வந்துட்டீங்களா? நான் இருக்க தேச போடலாம், புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். சரி, நான் இருக்கிற தங்கத்தடம் போட்டு இதே மாதிரி நீ நடக்கடிச்சு காமிக்கிறாயா? சத்தியமா தூக்கத்துல வச்சுக்கோ. தாயி நில குழஞ்சு வந்து நிக்குதாயா? உடல்லையா தாயி? இன்னைக்கு உடம்பு ரீதியாவும் தொந்தரவு, உள்ள ரீதியாவும் தொந்தரவு, இல்லத்திலே கை கணக்கான போயிட்டு இருக்கு. உடல்லையா தாயி? அதை நல்லபடியா திருத்தி பட்டியை வாழ வச்சு மொட்டிக்கட்டை நீ கொடுன்னு கேட்டு நிக்குதாயா? ஒண்ணு கலக்க வேண்டாம் தாயி. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற நில குழஞ்சு பட்டி இன்னைக்கு நிறைய நிறுத்தி போடலாம், புரிஞ்சுதா? நான் இருக்கிறவன் நீ ஏன் கவலைப்படுற? குத்து போட்டுடலாமாயா? என்னயா ஊரை கத்தாலையா முளைச்சு கிடக்குது, அதுக்குள்ள ஒரு சாமி இருந்து கும்பிட்டு இருந்தியா?
ஊரா கட்டால ரயில் கட்டாலையா நிக்கிறாயா, அதுக்குள்ளார ஒரு தேவாதி, அந்த தேவாதி விட்டுறாதே, புடிச்சுக்கோ. புடிச்சுக்கோ, நானும் கூட வந்து நிக்கிறனாயா, பயப்பட வேண்டாம். கட்டை உடைக்கிறனாயா, முடிச்சு கொடுத்துருவா. மடி பிடிக்குமா? என்னது புரிஞ்சுதா? ஓதாரி பண்றேன். தாயே, இன்னைக்கு தொழில் ரீதியா உன்ற இல்லத்துக்குள்ளார பல குழப்பத்துல நிக்கிறேன். உண்டாலியா தாயே? இன்னைக்கு தொழில் சரியா அமைய மாட்டேங்குது, வருமானம் பத்த மாட்டேங்குதாயா? உண்டாலியா? மங்களிக்கார ஒரு நிலையா நிக்க வச்சு காமி அப்படின்னு வந்து கேட்டு நிக்குதுன்றதாங்க. 13 நாள் எனக்கு கெடுக்கூடாயா. 13 நாளுக்குள்ளார செய்யற தொழிலும் சரி மற்றதுலும் சரி புது உத்தரவு போடுவேன். அவங்க அமைப்பினாயா அமைச்சு நீ இப்ப எப்படி என்னை அலங்காரம் பண்ணி பார்த்தியோ அதே மாதிரி உன்ற வட்டி நான் அலங்காரம் பண்ணி பார்த்தேன். போதுமா தாயி? பயப்பட வேண்டாம். இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல வந்து நிக்கிறேன். நீ அதுக்காக போட்டு அங்க குழப்பிட்டு நிக்க கூடாது. வாட்டுக்கு அமைதியா நில்லு. நான் தான் அங்க வந்து பேச வேண்டியது. புரியுதா? பேசி எல்லாம் முடிச்சு கொடுத்தனாயா, நிலையா நிக்க வச்சு அந்த கோபுர கலசம் என்ற மாதிரி நின்ன வச்சு தந்தனாயா. இது சத்தியவாக்கு. திருநாளுக்கு வந்து நில்லு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். ஒன்னா உன்ற காரியத்துக்கு அப்படித்தான் தகுந்து போகுதுன்னு நினைக்காத, தேடி வந்து முடிச்சு தந்துடுறேன். போதுமா? எடுத்த பக்கமே கொண்டு விஷயம் சொல்லப்பா. இதை 2 பொண்ணாலுமே முகம் முடிச்சு தள்ளி பார்க்கும். கை நழுவி போகுது இல்லையா? உத்தரவு நீயும் போய் பாக்குற, எந்த விதத்துல அமைப்பு அமைய மாட்டேங்குது, தவுந்து போகுது. இதை நல்லபடியா தடம் போட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதாயா? நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டுடலாம், தோல்வி முடியாம உத்தரவு போட்டு தந்துடுறேன். சில குழப்பத்தை வச்சுட்டு நிக்குதாயா? நான் இருக்கிறேன், விட கொடுத்துறனாயா, பயந்து நிக்க வேண்டாமாயா, உத்தரவு போடுறனாயா. உங்க குடும்பத்துக்கும் சரி சிக்கலை நீ கொடுத்தாயி. இது சத்தியம். நீ கேட்க வந்த 7 ஒரு 7 நான் இந்த ரேட்டையும் சொல்லிட்டு இந்த ஒப்பனும் வர்றேன். இந்த பத்திரமா வச்சுக்கோ. போதாய் கொடுத்தவனா கைப்பத்தி கொடுக்கணும் இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். ஏட்டுக்கு போட்டு பேசுற, அவங்ககிட்ட பேசுறதுக்கே முடியல அப்படின்னு குழம்பிட்டு நிக்கிறியா? இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கேன்னு அல்லையில ஒத்து அழகு சூடு போட்டு மொண்டி கட்டு போட்டு வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டுனாயா, மீட்டும் கொடுத்துற, சாதிச்சு கொடுத்துற, தகுதி மாப்போம். பேச்சுவார்த்தைக்கு வர்றோம், பேசு. இன்னொரு தொழில் உத்தரவு போறேன்னப்பா, இந்த தொழில் கொஞ்சம் சரியில்லை, புரிஞ்சா புரியலையா? என்ற திருநாள் முடிட்டு இன்னொரு தொழில் வியாபார தொழில் அமைக்கிறேன், முடிச்சு கொடுத்துறேன். வெளியே சிரிச்சு நிக்குதுன்னு சொல்றேன். புரியுதா புரியலையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையிலேந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி 6 பெரிய வந்து நிக்குதாயா? மொத்தத்தில் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. உண்டா இல்லையா? இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாய் நிக்குதப்பா. தொழிலும் நிலக்குழஞ்சு போச்சப்பா. இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதி இல்லாத நிக்குது சில விஷயத்துல. இல்லையா? அதை நல்லபடியா எந்த வந்து சேதாரம் எல்லாம் முடிச்சு இதை நல்லபடியா முடிச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறியாயா? முடிச்சு கொடுத்தாரு. ஒண்ணு கலங்க வேண்டாம். பாய்ச்சி நிக்காத, தாய் தப்புமா நான் இருக்க, வீட்டு போகலாம். போகணும். அடியா வேற காரியம் நல்ல காரியா கனடாக்காரனே வேணும்னு கேட்டு இருக்கிறானா? இல்லையா? முடிச்சுக்க வேண்டியது இதையே முடிச்சு கொடுத்து கேட்க வேண்டியது. அது மட்டும் எல்லா காரியத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன். இந்த ஒரு காரியம் பாக்கி நிற்கிது, இதையும் முடிச்சு கொடுத்தனாயா? புரிஞ்சுதா? இந்த பக்கம் வந்தா காரியம் முடிச்சு போயிரு. புரிஞ்சுதா? விமானம் கிடைக்க மாட்டேங்குதப்பா. அது போக நான் இருக்கிற தகுதி மனையில உன்ற காரியம் எல்லாம் நடத்தியாச்சப்பா. நல்ல காரியம் ஒன்று பாக்கி நிக்குது. இது எப்படி வேணாலும் நடத்துவேன். என்னை எதிர்பார்த்து போதுமா? அடியா உள்ளானது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு. தொழில் முறை நட்டப்பட்டு நிக்குது. இல்லத்துக்குள்ளார வீணப்பட்டு நிக்குது. மரபொருளா சொல்றேன். புரிஞ்சுதா புரியலையா? தொழில் முறை சின்ன பண்ணப்பட்டு போச்சப்பா. வருமானம் பத்த மாட்டேங்குதப்பா. தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குதாயா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள போனா இருக்க முடியாது, வெளியதான் ஓட வைக்கும். புரிஞ்சுதா புரியலையா? இன்னைக்கு மொண்டி கட்டுல போட்டு கட்டை தச்சு கச்சாரி வீங்கி விட்டுட்டாங்க. புரியுதா?
நீ எல்லாமே நல்லதுன்னு நினைச்சிட்டு நிக்கிற. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அடியா உன்ற பட்டி முனைக்கு இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுது. 2 ஆண்டு காலத்துல இன்னைக்கு எந்த உண்டோன்னா உண்டோன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லு. இதை மீட்டு என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு முடிக்குதாயா. வர்ற வாரம் நான் கட்டு உடைக்கிறப்போ மீட்டு கொடுத்தேன். தேடி வந்து பிடிச்சுக்கோ. அடியா என்ன பூமி விற்க மாட்டேங்குதா? வித்தரலாமா? நான் தான் விலை வருது கொடுக்க மாட்டேங்கிறியா? நம்ம ஏறணுமா? கொடுத்துடலாம்ல. கொடுத்து கடனை அடிச்சு தங்கத்தை கொண்டு இந்த பட்டியல் நிறுத்தி போதுமா? ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த வார்த்தையில கை கொடுத்த சோதனையில பாஸ் ஆயிட்டியா? உன்னை சோதனை தான் போட்டேன், புரிஞ்சுதா? இந்த சோதனையில நீ ஜெயிப்பியா தோத்துருவியா அப்படின்னு சொல்லி உனக்கு சில காரியத்தை நான் தான் சேதாரப்படுத்தி நிறுத்தி வச்சிருக்கேன், புரிஞ்சுதா? ஆனா அதுல மீட்டு பாஸ் ஆகி வந்துட்டேன். பாலத்துக்கு இருப்ப 72 மணி நேரத்துல மாற்றத்தை கொடுத்துருவாயா, புரிஞ்சுதா? ஒண்ணு கலக்க வேண்டாம். பொன்னாளுக்கும் சரி அடியானுக்கும் சரி உனக்கும் உத்தரவு போறனாயா. தேடி வருது படப்படப்படப்படம் முடிச்சுக்கோ, புரிஞ்சுதா? பொன்னால 72 மணி நேரத்துல தங்க புக்கிற மாட்டை அலங்கரிச்சு உன்னாயா. அடியானுக்கு சில குழப்பத்தில் நிக்குது, அந்த குழப்பத்துக்கு விட கொடுத்தாரு, போதுமா? நல்ல காரியம் நடக்கணும். திசை காமிச்சிருக்குதப்பா, என்ன வருது முடிச்சு போடணும். அது போக ஏமாந்த போல பொழிச்சிட்டியா? எல்லாம் வருமானம் வரும் நினைச்சு கொடுத்தது இன்னைக்கு வருமானம் ஜிக்கலா போய் இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து நின்று போச்சு, உண்டா இல்லையா? வட்டி லேவாதேவி தொழிலு இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்தவன ஏமாந்து விற்கிது. இது நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்னு கேட்டு உண்டா இல்லையா? 2 காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. நல்ல காரியம் உத்தரவு வருது, கேஜின்னு முடிச்சு போடணும், புரிஞ்சுதா? முதல் அது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளாரையே 2 வருமானத்தையும் கொடுத்துட்றேன், வீட்டுக்கு கொடுத்துறேன். என்ன பண்ணா நம்பரையும் கொஞ்சம் குழப்பிட்டு நின்னிய இந்த அதெல்லாம் எனக்கும் பொன்னாளுக்கு உண்டான ரகசியம். போவார் தாயே அங்கார கருப்பனை அண்டி வந்து நின்று இன்னைக்கு அலங்காரம் பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. உண்டாலியாடியா ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த அலங்கார கருப்பை இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இருந்து உன்ற தொழிலுக்கும் சரி மற்றதுக்கும் சரி கூட வந்து நிக்கிறாயா. உன் கை மாத்தோணும், மாற்றி போடலாமாயா. முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த அப்படி இந்த அடியா போ வரம்போ மீட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? அடியா தாயே கருப்பன் கோட்டையில குடும்பத்தோட நம்பி வந்து நிற்குது. வீட்டு போடலாம் நினைச்சு தந்து கொடுத்துட்றேன், காய்ச்சி ஜாதிச்சு கொடுத்துட்றேன். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை திருப்பி வாங்குதாயா. இன்னையிலிருந்து உன் ரேட்டுக்கு முறையா வந்து மூத்தா முடிச்சு கொடுத்துறேன், போதுமா தாயி? பிடிச்சுக்கோ. இந்த அடியா ஓ வர்றப்போ கொஞ்சம் சோதனை போட்டுட்டா. ஆமாம்பா கொஞ்சம் சோதனை போட்டுட்டேன். அந்த சோதனையில் ஜெயிச்சு வருவியா மாட்டேன்னு பார்த்து ஜெயிச்சிட்டேன். சரிப்பா, கலங்க வேண்டாம். சரிப்பா. ஏய் சரி கல்லாப்பட்டி இருக்குதுல்ல உட்காந்துக்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி தொங்குட்டு. சரிப்பா. இதுக்கு தினம் பூசை ஆகணும், புரிஞ்சுதா? உன்ற கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துட்றேன். ஏஜ் நடந்ததுக்கு அப்புறம் இதை எங்கிட்ட கொண்டு ஒப்படை. சரிப்பா. வெறும் நார் இருந்தாலும் எங்கிட்ட கொண்டு ஒப்படை, புரிஞ்சுதா? இல்ல இன்னுமா என்ற அடியாளுக்கு பணிவிடை செய்யறவன் நிக்கிறானா? குழப்பமா நிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். நான் இருக்கிற போது உனக்கு என்ன நடந்து போயிரு, கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப கோட்டையில உனக்கு என்னைக்குமே முத்திர பள்ளம் தான். தொழில் முறைக்கும் சரி தங்கத்துக்கும் சரி பாஸ் பண்ணி கொடுத்துறேன். கல்யாணம் கூடுதப்பா, கல்யாணம் கூடுது. நல்ல காரியம் ஒன்ற பட்டியல் நடக்குதப்பா. தேடி வருது, தேடி வருது. 3:45 நாளில உத்தரவு போடுறேன்னப்பா, முடிச்சு கொடுத்துறேன்னப்பா.